ஹாய்ங்க. வெட்னஸ்டே மார்னிங் 3 டேஸாக தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் கொஞ்சம் க்யூர் ஆனா. அதுக்குள்ளேயே பார்த்தா மார்னிங் ஹஸ்பண்டுக்கு செம்ம ஃபீவர். கண்ணே திறக்க முடியல அவங்களால. அந்தளவுக்கு ஹெவியான ஃபீவர். சரி காலையிலேயே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயே பாப்பாவும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தாலா, இவ தூங்குற கேப்பில் வந்து 2 நாளாக துணியே துவைக்கல. சரி அந்த துணியெல்லாம் துவைப்போம்னு சொல்லிட்டு கையில் ஊற வச்சு துவைச்சிட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே. துவைச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இவ தூங்கி எழுந்திரிக்கிற அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எழுந்திரிச்சு பின்னாடி எப்படி சுற்றிட்டு இருக்கா பாருங்கள். கீழே விட்டு அழுகுவா. சரி அதனால் வந்து அவளை தூக்கிக்கிட்டு வீடெல்லாம் பெருக்கிக்கிட்டு அப்படியே விளையாடி வச்சுட்டே வந்து கொஞ்சம் பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு தம்பிக்கு மருந்து ஊற்றுறதே மறந்துட்டேன். அப்புறம் அவனுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு அப்படியே சமையல்லாம் செஞ்சுட்ருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நடுவில் ஒரு ஹார்லிக்ஸ் கேட்டாங்களா, ஸோ அதையும் போட்டு கொடுத்துட்டேன். இன்றைக்கி என்ன சமைச்சேன்னா சாதம், அதுக்கப்புறம் வந்து தக்காளி ரசம் வச்சுருந்தேன் தம்பிக்கும் பாப்பாவுக்கு ஹஸ்பண்டுக்கு. அவங்களுக்கு பிடிக்கும் இந்த ரசம். நான் அதனால் அதையும் செஞ்சுட்டு கருவாடு தொக்கு, அதுக்கப்புறம் முட்டை வந்து வேக வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதனால் செஞ்சுருந்தேன்.